இதே இஸ்ரவேல் 77 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் இல்லை. 1850 வருஷமாய் அவர்கள் இல்லை. எங்கே இருந்தார்கள், என்ன ஆனார்கள், எங்கே சிதறி இருந்தார்கள், எந்த பக்கத்தில் இருந்தார்கள், எல்லாம் சரித்திரத்தில் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் இல்லை. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் கடைசி காலத்தில் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் இஸ்ரவேல் ஜனங்கள் 1948 திரும்பி வர தொடங்கினார்கள். நீங்கள் பார்க்கிற அத்திமரம் துளிர்க்கும் என்கிற தீர்க்க தரிசனம் அங்கேதான் நிறைவேறுகிறது. இஸ்ரவேல் தேசம் ஏறக்குறைய 1850 வருஷம் கைவிடப்பட்ட ஒரு தேசமாய் இருந்தது. கிபி 70 இஸ்ரவேலில் இருந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. கிபி 90 கடைசி கோட்டை மசாடாவும் இடிக்கப்பட்டது. இந்த சரித்திர குறிப்புகளை ஏன் நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், 2 முக்கியமான காரணங்களுக்காக நாம் சொல்லுகிறோம். முதலாவதாக, இது கடைசி காலத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அடையாளம். இது தெரிஞ்சாதான் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, இஸ்ரவேலுக்கு எதிராகவும் யூதர்களுக்கு எதிராகவும் அநேக காரியங்கள் பிரச்சாரப்படுத்தப்படுகிறது. எது உண்மை எது பொய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவும் தான் இந்த முதல் நாள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, இது கடைசி காலத்துக்கான அடையாளம் என்பதற்கு என்ன மிக முக்கியமான வசனம் என்றால், நான் ஏற்கனவே சொன்னபடி ஓசியா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கடைசி காலத்தில் திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடி காணாமல் போன இஸ்ரவேல் என்கிற இனம் மீண்டும் திரும்பி வர ஆரம்பித்தது. நீங்கள் பார்க்கக்கூடியதான இந்த காரியம் 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் என்கிற தேசம் அத்திமரம் துளிர்த்தது. வேதாகமத்தில் ஒரு சம்பவம் உண்டு, நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். இயேசுவானவர் எருசலேமுக்குள் நுழைவதற்கு முன்பதாக ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். அந்த அத்திமரம் கனி இல்லாத மரமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு பசி உண்டாகிறது. போய் அந்த கனியை தேடுகிறார். இல்லாதபடினால் அதை சபித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அந்த சம்பவத்தை. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுகிற அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இயேசுவை பாருங்கள், பசி வந்த உடனே அந்த அத்திமரத்தை சபித்து விட்டார், அவருக்கு எவ்வளோ ஒரு பொறுமை இல்லை பாருங்கள் என்று சொல்வார்கள். அது வேதாகமத்தை முழுமையாய் படிக்காதவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாதவர்களுக்குமான ஒரு கூற்று. இயேசுவை அறிந்தவர்களுக்கு தெரியும், பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறவர்களுக்கு தெரியும். இயேசுவானவர் மனாந்தரத்திலே 40 நாள் சாப்பிடாமல் புசியாமல் உபவாசம் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது கூட கல்லுகளை அப்பமாக்கி புசிக்க சொல்லி சாத்தான் சொன்னபோது, வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் பசியை தாண்டி பேசின காரியங்களை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு இப்படிப்பட்டதான பிரச்சாரத்தை சொல்லி அநேகர் உங்களை ஏமாற்றக்கூடும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேவ ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு மரம் உண்டு, தேசிய மரம் என்று சொல்வார்கள். அதே போல ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு காரியம் உண்டு. இஸ்ரவேல் தேசத்தில் 3 முக்கியமான மரங்கள் கையாளப்படும். ஒன்று ஒலிவ மரம், இன்னொன்று திராட்சை செடி, இன்னொன்று அத்திமரம். இதையெல்லாம் வேதாகமத்தை வைத்திருக்கிற நமக்கு நன்றாய் தெரியும். வேதாகமத்தை படிக்காமல், வேதாகமத்துக்கு வெளியில் இருந்து அதை புரிந்து கொள்ளாமல், அதனுடைய ஆன்மா, அதனுடைய மிக முக்கியமான மைய கருத்தை புரிந்து கொள்ளாமல் வாதம் செய்கிறவர்கள், பட்டிமன்றம் நடத்துகிறவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கில்லை. படித்த உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வேதாகமத்தில் இந்த 3 முக்கியமான காரியங்கள் கையாளப்படுகிறது. ஒன்று அத்திமரம், இன்னொன்று திராட்சை செடி, இன்னொன்று ஒலிவ மரம். இது 3ம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய மிக முக்கியமான 3 அடையாளங்களாக இருக்கிறது. அதில் ஒன்று அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தினுடைய உருவாக்கத்தை குறித்து அதனுடைய அடையாளமாக காணப்படுகிறது. அப்படி இஸ்ரவேல் தேசத்தை குறித்து இயேசு பார்க்கும் பொழுது அவரிடத்தில் அவர் விரும்புகிற கனி இல்லை. அதாவது ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2-7 வசனத்தில் அவர் நீதிக்கு காத்திருந்தார், நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை முறைப்பாடு. அவர் நல்ல கனி தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் நீதி நியாயத்தை எதிர்பார்த்தார். கிடைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். அந்த அத்திமரம் கனி கொடுக்காது இனிமேல் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் சீஷர்கள் அடுத்து கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்னவென்று சொல்லி. அப்போது இயேசு சொல்லுகிறார், எந்த அத்திமரத்தை சபித்தாரோ அதை வைத்து சொல்லுகிறார்,
அத்திமரம் மீண்டும் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது, இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உருவாகிறதை நீங்கள் காணும்போது, இயேசு சொன்ன இந்த 2 தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. முதலாவது, இஸ்ரவேல் தேசம் கைவிடப்பட்டது. கிபி 90 சிதறடிக்கப்பட்டார்கள். 1850 வருஷம் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று தெரியாது. அத்தோடு கூட அவர்கள் பூமி எங்கும் சிதறி போனார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தின்படி மத்திய 24, 32, 33 படி அத்திமரம் மீண்டும் துளிர்க்கும், இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உருவாகும். முதலாம் உலக யுத்தத்திற்கு பிறகு பால்ஃபர் டிக்ளரேஷன் ஏற்படுத்தப்பட்டு 1948 இஸ்ரவேல் தேசம் உருவாக ஐநா சபையிலே எல்லா நாடுகளும் அதற்கு ஆதரவாக ஓட்டளித்து பெரும்பான்மை பெற்று இஸ்ரவேல் தேசம் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் சொன்ன மத்திய 24, 32, 33 துல்லியமாக நிறைவேறியது. அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது, இளங்கிளை என்றால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி அதில் முதலாவது வரக்கூடிய ராஜாவை குறிக்கும். அதன் அடிப்படையில் இஸ்ரவேல் தேசத்துக்கு முதலாவதாக டேவிட் பென்குரியன் என்கிறதான முதல் ராஜா வந்தார். இவர்தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவாக வந்து இஸ்ரவேல் தேசத்தை முதல் பிரதமராக, நம்முடைய இன்னைக்கு பாஷையில் சொல்ல வேண்டுமானால் முதல் பிரதமராக வந்தார். இவர் இஸ்ரவேல் தேசத்துக்கான முதல் பிரதமர். வேதம் சொன்னபடி மத்திய 24, 32, 33 துல்லியமாக நிறைவேறியது. இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லுகிறார்கள். அநேகர் சொல்லும்பொழுது இவர்கள் வந்து பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். எங்கிருந்து வந்தார்கள் என்று கேள்வி கேட்டால், ரஷ்யாவிலிருந்து வந்தார்கள், அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வந்தார்கள், போலாந்திலிருந்து வந்தார்கள். அவர்கள் வந்து அந்த பாலஸ்தீனத்தை பிடித்து கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் ஏன் போலாந்திலிருந்து வருகிறார்கள்? இஸ்ரவேலர்கள் ஏன் ரஷ்யாவிலிருந்து வருகிறார்கள்? இஸ்ரவேலர்கள் ஏன் மற்ற தேசத்தில் வருகிறார்கள்? அவர்கள் அப்படியானால் எப்பொழுது அவர்கள் அங்கே போனார்கள்? எங்கிருந்து அங்கே போனார்கள் என்கிற கேள்வி வர வேண்டும். முதலாவது, அவர்கள் ரஷ்யாவிலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து இஸ்ரவேலை பிடித்து கொண்டால் எப்பொழுது அவர்கள் ரஷ்யாவுக்கு போனார்கள், எங்கிருந்து போனார்கள் என்கிற கேள்வி வருகிறது. அதன்படி கிபி 70 90க்குள்ளாக தங்கள் சுய தேசத்திலிருந்து இஸ்ரவேலிலிருந்து அவர்கள் எல்லா பக்கமும் சிதறி போனார்கள். அவர்கள் மீண்டும் வந்தார்கள். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த கடைசி காலத்தில், வருகை சமீபமாக இருக்கிற காலத்தில், இஸ்ரவேலை குறித்து படிக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் அநேக காரியங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பிரச்சாரப்படுத்தப்படுகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக கிறிஸ்தவர்கள், வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள், உங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதன்படி மத்திய 24, 32, 33 இஸ்ரவேல் தேசம் துளிர்த்தது, தேசம் உருவாகியது. அதற்கு ராஜாவாக டேவிட் பென் கூரியன் என்கிறவர் முதலாவது வந்தார். இவரை குறித்தும் தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 37, 24, 25 உண்டு. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாய் இஸ்ரவேல் தேசம் வந்துவிட்டது. கூடி வந்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இது கடைசி காலம் இல்லை, இன்னும் காலம் செல்லும், இன்னும் காரியங்கள் உண்டு. கடைசி காலம் என்று சொல்லி உங்களை ஏமாத்துகிறார்கள் என்று சொல்லி அநேகர் உங்களுக்கு சொல்வார்கள். உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். உங்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கிறது, யூத இனம் இருக்கிறது, எபிரேய மொழி இருக்கிறது என்று சொன்னால் இது கடைசி காலம் என்று தான் அர்த்தம். அவர்கள் கடைசி காலத்தில் தான் வருவார்கள் என்று ஓசியா 3:5 சொல்லுகிறது. அவர்கள் கடைசி காலத்தில் தான் வருவார்கள். யோசித்து பாருங்கள், 1850 வருஷமாய் இல்லாத ஒரு இனம், இல்லாத ஒரு மொழி, இல்லாத ஒரு தேசம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆண்டவர் அதை தூர்த்து போடுவேன் என்றார், தூர்த்து போட்டார். மீண்டும் கூட்டி சேர்ப்பேன் என்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5 முதல் 7, 8 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கிலிருந்து அவர்களை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி சொன்னபடி துல்லியமாய். நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும், ஒருவேளை நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில், யாத்ராகம புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வந்தார்கள் என்று வாசிப்பீர்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை படித்திருப்பீர்கள், விசுவாசிக்கிறோம். அநேக அடையாளங்கள் உண்டு. 2வது செருபாபேல் தலைமையில் அவர்கள் மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தார்கள், மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்திலிருந்து. வாசித்திருப்பீர்கள், அநேக ஆதார சான்றுகள் இருக்கிறது, விசுவாசிப்பீர்கள். ஆனால் முதலாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்துக்கு வருகிறதை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்க்க முடியும். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். இது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். உலகம் எங்கிலும் இருந்து, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கிலிருந்து, உலகம் எங்கிலும் இருந்து தங்களுடைய சுய தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் உக்ரைனிலிருந்து புறப்பட்டு வந்த கரன்சி பேட்ச், இவர்கள் வந்த பிறகுதான் மிகப்பெரிய யுத்தம் உக்ரைனில் ஆரம்பித்தது.
இந்த கடைசி பேட்ச் உக்ரைன்லேருந்து புறப்பட்டு வந்தது. இந்தியாவிலிருந்து கூட 2025 இந்தியாவிலிருந்து கூட அசாமிலிருந்து ஒரு பெரிய கூட்டம் புறப்பட்டு அங்கே போயிருக்கிறது. மனாசே கோத்திரம் என்று சொல்வார்கள். இந்த 2025 ஆண்டவர் எல்லா பக்கத்திலிருந்தும் அவர்களை கூட்டி சேர்க்கிறார். 2000 வருடம் கழித்து எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம் கவனியுங்கள். இப்படி கூட்டி சேர்க்க முடியுமா? 2000 வருஷம் அடையாளங்களை தொலைத்திருப்பார்கள், மொழியை இழந்திருப்பார்கள், தங்களுடையதான பூர்வீக வரலாறுகளை தொலைத்திருக்கிறதான அநேக இனங்கள் உண்டு. ஆனால் இவர்கள் இன்னும் அப்படியே சொன்னபடி துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். வேதத்தினுடைய மிக துல்லியமான தீர்க்க தரிசனம் இது. சொன்னவர் நம்முடைய ஆண்டவர் செய்து நிறைவேற்றி இருக்கிறார். நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லவும் நிறைவேற்றவும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர மற்ற ஒருவரால் முடியாது. அவர் சொன்னபடியே துல்லியமாய் நடந்துருச்சு. திருப்பியும் சொல்லுகிறேன், யாராவது உங்களை வஞ்சிக்கத்தக்கதாக இது கடைசி காலம் இல்லைன்னாங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு அடையாளம், சான்று, இஸ்ரவேல் என்கிற தேசம் இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறார்கள். இது போதும், இது கடைசி காலம்தான் என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு. இஸ்ரவேல் தேசத்தை குறித்த ஒரு சில மிக முக்கியமான காரியத்தை பார்த்து அதோடு கூட இந்த கடைசி காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளம் மத்திய 24:3 இயேசுகிட்ட கேட்டபோது இயேசு சொன்ன அடையாளங்களில் ஒன்று யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அந்த மிக முக்கியமான யுத்தத்தை குறித்து சொல்லி இந்த முதல் நாள் கூட்டத்தை நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த இஸ்ரவேல் தேசம் என்று சொன்னால் 3 முக்கியமான காரியம் அங்கே இருக்க வேண்டும். முதலாவது, இஸ்ரவேலுக்கு தலைமை பொறுப்பு ராஜா, நம்முடைய காலத்தில் பிரதமரோ ஜனாதிபதியோ அல்லது சான்சலர் என்று சொல்வார்கள், இருக்க வேண்டும். அவர் இப்பொழுது வந்துவிட்டார். இப்பொழுது பென்யமின் நெத்தன்யாகு அங்கே இருக்கிறார். வேதத்தின்படி முதலாவது காரியம் நடந்துவிட்டது. இரண்டாவதாக, இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைநகராக எருசலேம் இருக்க வேண்டும். எருசலேமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது நித்திய தலைநகரம் என்று சொல்லி. எருசலேம் இஸ்ரவேலுக்கு 1948 தலைநகராக இல்லை. டெல் அவிவ் அப்படிங்கிற ஒரு பட்டணம் தான் தலைநகராக கொடுக்கப்பட்டது. ஐநாவினால் கொடுக்கப்பட்டது, ஐநா சபையினால் கொடுக்கப்பட்டது. ஏன் எருசலேம் கொடுக்கப்படவில்லை? அதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, வேதாகத்தின்படி தேவனுடைய திட்டத்தின்படி உள்ள ஆவிக்குரிய காரணம். இன்னொன்று, ஐநாவின்படி உலக பிரகாரமான காரணம். ஐநாவினுடைய காரணம் என்ன என்று சொல்லி பார்த்து முன்பாக வேதத்தின் படி ஏன் எருசலேம் தலைநகராக அப்பொழுது இல்லை என்று சொன்னால், மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் மண்மேடாகி போகும் என்று சொல்லுகிறார். இந்த மீகா என்கிறவர் எரேமியா காலத்தில் வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா 26ஆம் அதிகாரத்தில் இந்த மீகாவை குறித்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அவர் சொல்லும் பொழுது எருசலேம் மண்மேடாகி போகும் என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? எரேமியா 26 இந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், எருசலேமிலே கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நடைபெற்றதாம். எருசலேமிலே கர்த்தர் அருவருக்கிறதக்கதான பாவங்கள் இருந்ததாம். ஆண்டவர் என்னென்ன பாவங்களாக வெறுக்கிறதாக அருவருக்கிறதாக வேதாகமத்தில் சொல்லுகிறாரோ அத்தனை காரியங்களும் இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்தார்கள். அதனுடைய விளைவாக கர்த்தர் யூதர்களுடைய தேசமாகிய தலைநகரமாக எருசலேமை மண்மேடாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல நேரங்களிலே நம்முடைய தேவன் பாரபட்சம் இல்லாதவர் என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறார். தன்னுடைய தலைநகரம், தான் தேர்ந்தெடுத்த ஜனம், அவர்கள் மகிமை பிரஸ்தாபத்திற்கு என்று ஏற்படுத்தப்பட்ட எருசலேம், அங்கே இருக்கிறது ஒரு தேவாலயம். அப்படிப்பட்ட இடத்துல அவர் சொல்லுகிறார், இந்த தேசம் மண்மேடாகி போகும். கர்த்தருக்கு விரோதமாய் யார் எது செய்தாலும் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அந்த தேசமோ அந்த இனமோ அந்த மக்களோ நிச்சயமாய் ஒரு பெரிய தண்டனையை சந்திப்பது இயல்பு. அது நிச்சயமாய் நடக்கும். அது எருசலேமுக்கும் பொருந்தும். ஆண்டவர் சொன்னபடி எருசலேம் மண்மேடாகி போச்சு. கர்த்தர் சொன்னபடியே 1900 வரைக்கும் அதை சுற்றி பார்த்தவர்கள், அதை குறித்து புத்தகம் எழுதியிருக்கிறவர்கள் இவ்விதமாக எழுதுகிறார்கள், எருசலேமிலே ஒரு மரம் கூட இல்லாமல் இருந்ததாம். வேதம் சொல்லுகிறது, எருசலேம் மொட்டையடிக்கப்படும். வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின்படி முழுவதுமாக எருசலேம் கைவிடப்பட்டது. ஆண்டவர் சொன்ன மீகா 3:12, எரேமியா 26:18 மிக துல்லியமாய் நிறைவேறியது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மிகுந்த இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி, அவர் காயப்படுத்துவார், அவரே கட்டும் போடுவார். அவர் வேலியை எடுத்து போடுவார், மீண்டும் அவரே வேலியும் வைப்பார். அவரே துரத்துண்டு போடுவார், அவரே மீண்டும் கூட்டியும் சேர்ப்பார். காரணம், அவர் நம்முடைய தகப்பன். தகப்பனுக்கு அந்த உரிமை உண்டு. ஆண்டவர் அதை நிச்சயம் செய்வார். அவர் திருத்த வேண்டும் என்று செய்கிறார், அவ்வளோதான். அவர் நம்மை கொல்ல வேண்டும் என்று ஒரு நாளும் ஆண்டவர் நினைத்ததில்லை. மனுஷனுக்கு விரோதமாய் தேவன் எழும்பி நின்று அவரை கொல்ல வேண்டும் என்று ஒரு நாளும் தேவன் நினைக்க மாட்டார். காரணம்,
நாம் அவருடைய கையின் கிரியைகள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள் ஊதி இருக்கிறார். பல நேரங்களில் கர்த்தர் உணர்த்துகிறாரே ஒழிய நம்மை ஒழித்து கட்டுகிற தேவன் அல்ல. எப்படியாகிலும் நம்மை மீண்டும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த தேவன் தான் எருசலேமுக்கும் இறங்கினார். அவர் எருசலேமுக்கு மீண்டும் மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்து மீண்டும் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம், வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் கொண்டு வந்திருப்பீர்களானால் உங்கள் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் 12ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 1 முதல் 6 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் குறிப்பாக அந்த 1 முதல் 6 வசனத்தில் அந்த பகுதியை மார்க் பண்ணி, அது ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசன பகுதி. எந்த காலகட்டத்துக்கு உரியது என்று சொன்னால் 1967 2025 வரைக்கும் இப்பொழுது நடக்கிற எல்லா சம்பவங்களும் அதில் இருக்கிறது. அதை குறித்ததான விளக்கத்தையும் அதோடு கூட நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தையும் நாம் இந்த பகுதியாக இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் என்று சகரியா 12:6 கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் மிக துல்லியமாக நிறைவேறியது. எப்பொழுது நிறைவேறியது? 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி 6 நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடிய யுத்தத்தில் கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் எருசலேம் மீண்டும் யூதர்கள் வசம் வந்தது. அதற்கு பேர் யாம் கிப்பர் வார் என்று சொல்வார்கள், ஓய்வு நாள் யுத்தம் என்று சொல்வார்கள். அந்த யுத்தத்தில் மீண்டும் எருசலேம் யூதர்கள் வசம் வந்தது. இப்பொழுது சொல்லுகிற இந்த சரித்திர குறிப்புகளையும் இந்த வருஷங்கள் தேதிகளையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பின்னாட்களிலே அடுத்த சில மாதங்கள், அடுத்த சில ஒரு வருஷத்துக்குள்ளாக உங்களுக்கு எருசலேமை குறித்து, யூதர்களை குறித்து மிகப்பெரிய விவாதம் நடக்கும், உலகளாவிய ஐநா சபையில் வரைக்கும். அப்பொழுது உங்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக தான் சொல்லுகிறோம். ஏறக்குறைய 1900 வருஷம் கழித்து யூதர்கள் அஃபீஷியலாக எருசலேமுக்குள்ளே நுழைகிறார்கள். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக 1967 எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்தது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆண்டவர் சொன்னபடி எருசலேம் திரும்பவும் குடியேற்றப்பட்டு விட்டது. 2000 வருஷத்துக்கு முன்பாக மண்மேடாகி போன ஒரு நகரம், ஒரு மரம் கூட இல்லாமல் மொட்டையடிக்கப்பட்ட நகரம், 100% பாலைவனமான ஒரு நகரம். அந்த நகரம் இப்பொழுது மீண்டும் உருவாகி குடியேற்றப்பட்டு, அந்த இரவிலே நீங்கள் அந்த லைட்டெல்லாம் எதுக்கு காமிச்சிருக்கிறோன்னா, இரவிலே மக்கள் அங்கே இருக்கிறார்கள். கர்த்தர் மீண்டும் ஜனங்களை குடியேற்றி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னபடி வனாந்தரம் மீண்டும் வயல்வெளியாய் மாறிவிட்டது. தூர்த்து போடப்பட்டது மீண்டும் கட்டப்பட்டு விட்டது. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிடுச்சு. இந்த எருசலேம் இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி மீண்டும் கொண்டு வந்து விட்டார். ஆண்டவர் சொன்ன அந்த மிக முக்கியமான வேதாகம காரியம், எருசலேம் மண்மேடாக்கி போகப்படும் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் மீண்டும் நிறைவேறி சகரியா 12:6 எருசலேம் திரும்பவும் கட்டப்படும் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. அதே வேளையில் ஐநா சபையில் இந்த எருசலேமை கொடுக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. 1948 கொடுக்காமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், எருசலேம் உலகத்தினுடைய 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடமாக இருந்தது. உலகத்தின் மிக முக்கியமான 3 பெருமதங்கள், யூத மார்க்கம், இஸ்லாமியம், அதோடு கூட கிறிஸ்தவம். இது 3த்துக்கும் அது மிக முக்கியமான மைய இடமாக இருக்கிறது. எனவே அதை ஒரு சாரார் கையிலே கொடுக்க முடியாது. கொடுத்தால் அங்கே மத பிரச்சனை வரும். ஆகவே அதை ஐநாவே தன் கையிலே வைத்துக் கொண்டது. இப்பொழுதும் சொல்லுகிறேன், நன்றாய் கவனியுங்கள். இங்கே கிறிஸ்தவர்கள் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. எருசலேம் இந்த யூதர்களுக்கு புனித நகரமாக கருதப்படுகிறது. அங்கே இஸ்லாமியர்களுக்கு மிக பிரதானமான தங்கள் வழிபாட்டு தலம் இருக்கிறது. எனவே அவர்கள் அதை பிரதானமாக நினைக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், எருசலேம் என்பது உலக பிரகாரமாய் மாம்ச ரீதியாய் உங்களுக்கும் எனக்கும் எந்த புனிதமும் எருசலேமிலே இல்லை. புனித நகரம் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன் பாவத்தை மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, தான் புண்ணியம் தேட வேண்டும் என்று சொல்லி, தான் பரலோகத்திற்கோ சொர்க்கத்திற்கோ போக வேண்டும் என்று சொல்லி ஒரு நகரத்தையோ ஒரு இடத்தையோ ஒரு மலையையோ அல்லது ஒரு ஆறையோ கடலையோ தேடி போவானால் அந்த இடத்திற்கு பேர் தான் புனித ஸ்தலம், புண்ணிய ஸ்தலம் என்று சொல்வார்கள். தங்கள் பாவம் எங்கே மன்னிக்கப்படுவதாக, தொலைக்கப்படுவதாக மனுஷன் நினைக்கிறானோ அந்த இடத்துக்கு பேர் தான் புண்ணிய ஸ்தலம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு புண்ணிய ஸ்தலம் உலகத்தில் ஒரு இடத்தில் கூட கிடையாது. காரணம், நீங்கள் எங்கே முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்கிறீர்களோ
தேவன் அங்கேயே மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் வீட்டில் கேட்டால் கர்த்தர் அங்கே மன்னிக்கிறார். உங்கள் ஆலயத்தில் கேட்டால் கர்த்தர் அங்கே மன்னிக்கிறார். நீங்கள் எங்கே கேட்டாலும் கர்த்தர் மன்னிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்தில் தான் உன்னை மன்னிப்பேன் என்று குறிப்பிட்ட ஒரு இடத்தை நமக்கு குறிக்கவே இல்லை. எனவே புனித ஸ்தலம் என்பது உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் ஒரு இடத்தில் கூட கிடையாது. நம்முடைய புண்ணிய ஸ்தலம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அதுதான் நமக்கு புண்ணிய ஸ்தலமாக இருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் நீங்களும் நானும் அங்கே புறப்பட்டு போக போகிறோம். அல்லேலூயா. அதனால ஒரு சில வியாபாரிகள் இந்த கடைசி காலத்தில் புண்ணிய ஸ்தலம் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று உங்களை ஏமாற்றக்கூடும். நீங்கள் அதை சுத்தி பார்க்க போங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியாக கருதுங்கள். இட்ஸ் a promised land, not an holy land. அதான் ரொம்ப முக்கியம். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, ஆனால் புனித பூமி கிடையாது. நீங்க போய் சுத்தி பார்க்கறதா பார்க்கலாம். அது இப்போ குண்டு போடுறாங்க, நீங்க போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி தானே ஒழிய அங்க போய் என் பாவம் தொலைகிறது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஏமாறுகிறீர்கள். உங்களை அழைத்து கொண்டு போகிறவர்கள் அப்படி சொல்லுவார்கள், ஆனால் வேதத்திலே அப்படி அல்ல. அது புண்ணிய பூமியா இருந்தால் அங்க இருக்கிற தோமா இங்கே வந்து நம் நாட்டில் சாக வேண்டிய அவசியம் இல்லை இரத்த சாட்சியாக. ஆனால் அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்க இருக்கிற எத்தனையோ மிஷினரிகள் இங்கே வந்து நமக்காக மரித்திருக்கிறார்கள். அப்படின்னா எல்லாரும் எருசலேமில் போய் தான் மரித்திருக்க வேண்டும். எனவே இந்த புண்ணிய ஸ்தலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னபடி எருசலேம் திரும்பி வந்து விட்டது. அதே ஸ்தானத்தில் மீண்டும் உருவாகி விட்டது. அந்த 3 முதல் 6 வசனங்கள் சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நாம் இப்பொழுது கொஞ்சம் விளக்கமாய் பார்க்க போகிறோம். அதான் ரொம்ப முக்கியம், விளக்கமாய் பார்க்க போகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த வசனம் தான் இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை உற்று கவனித்தால் மிக எளிதாக உங்களுக்கு புரியும். அந்த 12:6 ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அது என்ன? எருசலேமுடைய ஸ்தானம். எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறதாம். அதே ஸ்தானத்தில் எருசலேம் மீண்டும் குடியேற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது. எருசலேமுக்கு என்ன ஸ்தானம் இருக்கிறது என்று சொன்னால், எருசலேம், நான் ஏற்கனவே சொன்னேன், எருசலேம் இஸ்ரவேலுடைய தலைநகரம். இஸ்ரவேலுடையதான அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான நித்திய தலைநகரம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது 1967 அவர்கள் ஜெயித்து அந்த பட்டணத்தை எடுத்தாலும் கூட அது மீண்டும் தலைநகராக மாறவே இல்லை. கர்த்தர் சொன்னபடி அது மாறணும், தலைநகராக மாறி இருக்க வேண்டும். ஆனால் 1967 மாறலை. ஆனால் எருசலேம் கைக்கு வந்துடுச்சு. ஏன் மாறவில்லைன்னா அதுக்கு உலக பிரகாரமான 1000 காரணங்கள் சொன்னாலும் கூட நான் விசுவாசிக்கிறது, கர்த்தர் ஒரு நாளை குறித்திருப்பார். அந்த நாளிலே அது தலைநகராக மாறும். அந்த நாளிலே அது வரும். அதை மாற்ற யாராலும் முடியாது. அப்படி ஒரு நாள் நம்முடைய காலத்தில் நாம் பார்க்கும்படி நம் கண்களுக்கு முன்பாக வந்தது. 2018 அந்த நாள் வந்தது. ஏறக்குறைய சரியாக 50 வருஷம், 1967 2017, இந்த 50 வருஷம் எருசலேம் தலைநகராக மாறல. ஆனால் யூதர்கள் கையில் தான் இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுது திரும்பவும் அது அதே ஸ்தானத்துக்கு வரும் என்று சொல்லி. ஆண்டவர் திடீரென்று ஒரு மனிதனை அமெரிக்க தேசத்தில் எழுப்பினார். அந்த மனிதனுக்கு பெயர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் அரசியல்வாதி கிடையாது, அவருக்கு அரசியல் தெரியாது. அவர் ஒரு வியாபாரி, பிஸ்னஸ்மேன். அவர் பரம்பரையாய் பிஸ்னஸ் செல்கிறவர்கள். அது மட்டுமல்லாதபடி தனிப்பட்ட முறையில், நான் சொல்வது 2017 ட்ரம்ப்புக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல பெயர் கிடையாது. திடீரென்று ஒரு நாள் அவர் ஜனாதிபதி எலெக்ஷனில் நிற்கப் போகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது உலகத்தில் இருக்கிற பெரிய தலைவர்களெல்லாம் சிரித்தார்கள். அமெரிக்காவில் இருக்கிற செலிபிரிட்டிஸ், மிக முக்கியமானவர்கள், விஐபிஸ் எல்லோரும் அவரை கிண்டல் செய்து வீடியோ போட்டார்கள். இந்த கோமாளி எதற்கு வந்து இங்கே நிற்கிறார் என்று சொல்லி எல்லாம் கேட்டார்கள். ஆனால் ட்ரம்ப் வந்து ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு நின்றார். திடீரென்று பார்த்தால் அவரை எதிர்த்து நின்றது யார் என்று சொன்னால், மிகச்சிறந்த அறிவாளி, எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு பர்சன், ஹிலாரி கிளின்டன். அதாவது முன்னாள் ஜனாதிபதி கிளின்டனுடைய மனைவி. அவர் ஏற்கனவே ஃபாரின் மினிஸ்டராக இருந்தவர். அப்படி ஒரு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவர் வந்து நின்றார். எல்லோரும் தீர்மானமாய் சொல்லிவிட்டார்கள், ஹிலாரி கிளின்டன் ஜெயிக்க போகிறார், ட்ரம்ப் தோக்க போகிறார் என்று சொல்லி. ரிசல்ட் வந்தது. எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்கதாக ஹிலாரி கிளின்டன் தோற்று போனார், ட்ரம்ப் ஜெயித்தார். அதை யாருமே நம்பவில்லை, ட்ரம்ப் உட்பட. நாம் எப்படி ஜெயித்தோம் என்று ட்ரம்ப்புக்குமே தெரியாது. ஜெயித்து விட்டார். எல்லோருமே நம்ப மறுத்தார்கள், ட்ரம்ப் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை என்று. நான் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை அதிகமாய் விசுவாசிப்பேன், வசனத்தை. வசனம் ஒன்று சொன்னால் அது அப்படியே ஆகும், அவ்வளோதான். வசனத்தில் வேதம் சொல்லுகிறது,
தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர். அமெரிக்க ஜனாதிபதியிலிருந்து நம்ம கிட்ட இருக்கிற கடைசி அமைச்சர் வரைக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறது கர்த்தர் கரத்தில் தான் இருக்கிறது. அது ராஜாக்கள் காலமோ ஜனநாயக காலமோ சர்வாதிகார காலமோ கர்த்தர் அனுமதி கொடுக்காமல் ஒரு மனுஷன் ராஜாவாய் மாறவே முடியாது. ட்ரம்ப் ஏன் ஜனாதிபதி ஆனார்? எப்பொழுதுமே ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். உலக பிரகாரமாய் ஒரு சம்பவம் நடக்கும், அது உலக பிரகாரமான காரணமாக இருக்கும், அது உலகத்தாருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் என்ன என்பதைத்தான் நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். முதல் உலக யுத்தம் நடந்தது 1914 முதல் 18 வரைக்கும். அதற்கு காரணம் ஆஸ்திரியா தேசத்து இளவரசனும் ஜெர்மனி தேசத்தைச் சேர்ந்த ஒரு வாலிபனும் சண்டை போட்டார்கள். தனிப்பட்ட முறை சண்டை அது. அதில் ஆஸ்திரியா இளவரசன் கொலை செய்யப்பட்டார். அது 2 நாட்டின் சண்டையாய் மாறியது. அதற்கு பிறகு அது உலக யுத்தமாய் மாறியது. இது உலக காரணம். அதே வேளையில் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு பிறகுதான் இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாவதற்கு வழி பிறந்தது. இது அதற்குடைய ஆவிக்குரிய காரணம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் தேவ திட்டம் ஒன்று இருக்கும். அதன்படி ட்ரம்ப் ஜனாதிபதி ஆனதுக்கு பின்னால் ஒரு தேவ திட்டம் இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி எல்லோருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. அங்கே பெரும்பான்மையான யூதர்கள் இருக்கிறார்கள். அவரிடத்தில் ஓட்டு வாங்குவதற்கு அவர்கள் ஒரு உறுதிமொழி கொடுப்பார்கள். நான் ஜனாதிபதியானால் எருசலேமை இஸ்ரவேலுக்கு தலைநகராக மாற்றுவேன் என்று சொல்வார்கள். ஆனால் ஜெயித்த பிறகு பல காரணங்கள் சொல்லி மாற்றாமல் வைத்து விடுவார்கள். அதே மாதிரி தான் எல்லா ஜனாதிபதிகளும் செய்வார்கள். ட்ரம்ப்பும் அதே மாதிரி தான் சொன்னார். நான் ஜனாதிபதியானால் எருசலேமை இஸ்ரவேலுக்கு தலைநகராய் மாற்றுவேன் என்று சொன்னார். 2017 நவம்பர் மாதம் எலெக்ஷன் முடிந்தது. ட்ரம்ப் ஜனாதிபதியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டார், வெற்றி பெற்றார். இன்னும் பதவியேற்கவில்லை, வெற்றி பெற்றார். அப்பொழுது அவரை கேட்டார்கள், நீங்கள் ஜனாதிபதி ஆகிவிட்டீர்கள், எருசலேமை தலைநகராக மாற்றுவீர்களா என்று கேட்டபோது ட்ரம்ப் சொன்ன வார்த்தை, நான் சொன்னதுதான், நான் ஜனாதிபதி ஆனவுடன் எருசலேமை இஸ்ரவேலுக்கு தலைநகராக மாற்றுவேன் என்று சொன்னார். ட்ரம்ப் ரெகக்னைஸ் ஜெருசலேம் அஸ் இஸ்ரேல்ஸ் கேபிட்டல். இது அப்பொழுது வந்த செய்தி. ட்ரம்ப் சொன்ன உடனே இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற அரபு நாடுகள், இஸ்ரவேலுக்கு எதிரான ஐரோப்பிய நாடுகள் எல்லோரும் கூடிக்கொண்டார்கள். அந்த சகரியா 12:3-4 வசனங்களை வாசிங்கள். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்கள். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியிலுள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து. இந்த வசனம் அப்படியே நிறைவேறியது. பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் ஏகமாய் அதற்கு விரோதமாய் கூடிக்கொண்டார்கள். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக அரபு நாடுகள் 22 நாடுகள், யூரோப்பியன் யூனியன் 28 நாடு, ஏறக்குறைய 50 நாடு கூடிக்கொண்டது. அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஐநாவிலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதற்கு பேர் 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்பதாகும். அதாவது எருசலேமை 2ஆய் பிரிப்பது. புது எருசலேம், பழைய நகரம், புது நகரம் என்று சொல்லி. ஒரு எருசலேமிலே ஒரு மலை இருக்கிறது, டெம்பிள் மவுண்ட் என்று சொல்வார்கள். அதை குறித்து நான் அடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மலையை பிரித்து பாதியை பாலஸ்தீனர்களுக்கும் பாதியை யூதர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் ஐநாவிலே கொண்டு வரப்பட்டது. உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் கலந்து கொண்டது. இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக, அதாவது யூதர்களுக்கு எதிராக 128 நாடுகள் ஓட்டு போட்டுச்சு. யூதர்களுக்கு ஆதரவாக 8 நாடுகள், 9 நாடுகள் தான் ஓட்டு போட்டுச்சு. இது அன்னைக்கு உள்ளதான 2017 நடந்த சம்பவம். சகரியா 12:3-4 துல்லியமாய் நிறைவேறிச்சு. பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் ஏகமாய் அதற்கு விரோதமாய் கூடிக்கொண்டார்கள், கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக. ஆனால் வேதம் சொல்லுகிறது இது 3 நாளில் இருக்கு. 6வது வசனம் சொல்லுது, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இவ்வளோ பேர் எதிராக கூடியிருக்கும் பொழுது எப்படி எருசலேம் மீண்டும் தலைநகராக மாறும்? உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் ஒன்றாய் கூடிக்கொண்டது. அப்படி எருசலேமை தலைநகராக மாற்ற சாத்தியம் இருக்கிறதா என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உள்ள நாடுகள் அல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை சாம்ராஜ்யங்கள், இராணுவங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள் ஒன்றாய் கூடிக்கொண்டாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை ஜெயிக்கிற இன்னும் ஒரு காரியம் கூட உலகத்தில் வரவே இல்லை.
அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னதுதான். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். திடீரென்று ட்ரம்பின் மேல் ஒரு ஆவி வந்துச்சு போல. அவர் சொன்னார், அத்தனை பேரும் இதற்கு விரோதமாக கூடிக்கிட்டாங்க. ஆனால் உலகத்தில் உள்ள 5 நாடுகளுக்கு மட்டும் ஒரு பவர் உண்டு. அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே, ரஷ்யா, சைனா. இவர்கள் 5 பேரும் ஐநாவில் யூஎனில் ஒரு பவர் உண்டு, வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு நாடு, இந்த 5ல் ஏதாவது ஒரு நாடு இந்த மாதிரி தீர்மானம் வரும்போது, அவர்களுக்கு விரோதமாய் வரும்போது, அந்த வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அந்த தீர்மானத்தை இல்லாமல் பண்ணிடலாம். அந்த தீர்மானம் க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த பவர் இந்த 5 நாடுகளுக்கு மட்டும் உண்டு. குறிப்பாக அதை அவர்கள் தங்கள் நாட்டுக்கு விரோதமாய் வரும்போது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. தங்கள் நாட்டுக்கு எதிராக ஏதாவது தீர்மானம் வருதுன்னா இந்த 5 நாடுகள் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக இப்படி ஒரு தீர்மானம் வந்த உடனே ட்ரம்ப் சொன்னார், நான் என் வீட்டோ பவரை யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னார். பொதுவாக அதை அமெரிக்காவுக்கு தானே யூஸ் பண்ணணும், ஏன் இஸ்ரவேலுக்கு யூஸ் பண்ணுறீங்க? அவர் சொன்னார், நான் அதை எருசலேமே தலைநகராய் மாற்றி இருக்கிறேன், அதை மாற்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. வீட்டோ பவர் யூஸ் பண்ணாரு, தீர்மானம் தோத்து போய்விட்டது, எருசலேம் தலைநகராக மாறிவிட்டது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் இன்னைக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வார்த்தை நிறைவேறும். சேட்டிலைட் காலம், மாடர்ன் ஏஜ் காலம். இன்னைக்கு நம்ம ரொம்ப டெவலப் ஆயிட்டோம். ஸ்மார்ட் போன் கையில் இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாமே டெக்னாலஜி, என்ன வேணாலும் சொல்லிக்கொள்ளுங்க. இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு இன்ச்சு ஜெயிக்கிறதுக்கு கூட உலகத்தில் எந்த டெக்னாலஜியும் வரல, எந்த மனுஷனும் வரல. 1900 வருஷம் கழிச்சு கர்த்தர் சொன்னபடி அதே ஸ்தானத்தில் ஒரு நகரம் வந்து உட்காருமானால் அந்த தேவனும் அந்த வார்த்தையும் தான் ஜீவன் உள்ளது. அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நான் உங்களுக்கு தேவனுடைய ஸ்தானாதிபதியாய் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பாரானால், கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி இருப்பாரானால், அவர் சொன்ன காரியங்களுக்கு விரோதமாய் சூழ்நிலைகள் இருக்கும், மக்கள் இருப்பார்கள், எது வேணாலும் அகைன்ஸ்டா இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த வாக்குத்தத்தம் தான் நடக்கும். அதை தாண்டி வேற ஒன்று நடக்கவே நடக்காது. எது வேணா இருக்கட்டும், எப்படி வேணாலும் நடக்கட்டும். சில நேரங்களில் யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். 11 சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள் என்று சொல்லி. அந்த நம்பிக்கையோட மறுநாள் யோசேப்பு சகோதரரை பார்க்க போகிறார். நேற்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, 11 பேர் இன்னைக்கு நம்ம போன உடனே ஓடி வந்து முழங்கால் போடுவான்னு நினச்சி நம்பிக்கையில் போனா 11 பேரும் சேர்ந்து அடிக்கிறான், 11 பேரும் சேர்ந்து குழியில் போடுறான். சரி, திருப்பி வந்து தூக்குறாங்க. யோசேப்பை நம்பி மேலே வரார். ஒருவேளை மனம் திரும்பிட்டாங்க போல, இனிமேட்டாவது வணங்குவாங்கன்னு பார்த்தா இஸ்மவேல் கையில் வித்துட்டான் 20 வெள்ளிக்காசு. இப்போ யோசேப்பு எகிப்துக்கு போயிட்டார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் கொடுத்த சொப்பனம் வாக்கு தத்தம் யோசேப்புக்கு நடக்கிறதுக்கு 1% வாய்ப்பு இருக்குதா? 11 பேர் எதிரி ஆயிட்டாங்க. 11 பேரும் இல்லாத ஒரு தேசத்துக்கு இவர் போயிட்டாரு. அது எங்கேயோ இருக்கு, இவர் எங்கேயோ இருக்கிறாரு. எப்படி 11 பேர் வணங்குவாங்க? இந்த வாக்கு தத்தம் எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு நாள் கூட யோசேப்பு அவிசுவாசப்படவே இல்லை. நிலைமை இன்னும் மோசமாகுது. சிறைச்சாலை வரைக்கும் போயாச்சு. இனி நோ சான்ஸ், உள்ள தூக்கி போட்டாச்சு. இந்த நிலைமையில் ஒரு நாள் வருகிறது, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற நேரம் வருகிறது. பார்வோனிடத்திலிருந்து அழைப்பு வருகிறது. யோசேப்பு பிரதமராக மாறுகிறார். யார் இவனை எகிப்துக்கு அனுப்பினாரோ அத்தனை பேரும் எகிப்துக்கு வருகிறார்கள். இவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறார்கள். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் 100% நிறைவேறும். நீ எங்க இருக்கிற, என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க, எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமா என்ன சூழ்நிலை, யார் எழும்புறா, அதை பத்தி எதுவுமே நமக்கு கவலை இல்லை. நமக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. என் சொந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்லுவேன், அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன வேணாலும் சொல்லட்டும், ஒளிச்சு கட்டுறேன்னு சொல்லட்டும், உன் ஊழியத்தை இல்லாம பண்றேன்னு சொல்லட்டும், உன்னை காணாமல் போக பண்ணுகிறேன் என்று சொல்லட்டும், ஒரு பெரும் கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கட்டும், நீங்கள் தனியாளாய் நில்லுங்கள். ஆனால் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் மட்டும் போதும். அந்த பெரும் கூட்டம் காணாமல் போகும். உங்களையோ வென்றால் கர்த்தர் உயர்த்தி மேலே உட்கார வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் தவறி போகாது. அநேகருக்கு நான் என்னை கொண்டே உங்களுக்கு சாட்சி சொல்வேன், எனக்கு கர்த்தர் அப்படி செய்வாரானால் உங்களுக்கும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க, இதெல்லாம் நடக்காது, அவ்வளோதான், குழந்தையே பிறக்காது,
சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் ரிப்போர்ட்டை வாங்கிக்கோங்க கையில். அந்த ரிப்போர்ட்டை அப்படியே உயர்த்தி பிடிங்க ஆண்டவர்கிட்ட. டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆண்டவரே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னு அந்த ரிப்போர்ட்டை பிடிங்க. அது என்ன ரிப்போர்ட்டாக வேணா இருக்கட்டும், குழந்தை இல்லாத ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், அல்லது கேன்சர் C4 ஆக இருக்கட்டும், 4th ஸ்டேஜாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், என்ன வேணா இருக்கட்டும், உயர்த்தி பிடிங்க. உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் மேலிருந்து அதை பார்ப்பார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் நிச்சயம் நமக்கு அற்புதம் செய்வார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது சுகமாகும். அதே டாக்டர்கிட்ட போய் இன்னொரு ரிப்போர்ட் எடுங்க, இப்போ சுகமாயிருக்கும். அதே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த டாக்டர் அந்த சர்டிஃபிகேட்டை முறைச்சி பார்ப்பார், ரெண்டுத்தையும் முறைச்சி பார்ப்பார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவார், இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் அப்படிம்பார். அவ்வளோதான். மண்ருட்டி பக்கத்தில் ஒரு 6-8 வயசு பிள்ளை இருக்கிறா. இந்த நேரத்தில் அதை சொல்வது உங்கள் விசுவாசத்துக்கு ஏதுவாக இருக்கும். ஒரு 8 வயசு பிள்ளை இருக்கிறா. இப்போ அவள் இன்னும் ஜீவனோடு இருக்கிறா, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறா. அவளுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி C4 ஸ்டேஜ் கேன்சர் வந்துடுச்சு. அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாது, வேணா ஒரு ஆப்ரேஷன் ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஆனால் அதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு, அப்படியே பண்ணாலும் பிள்ளை என்ன ஆகும், ஏன்னா மண்டையில் பண்ண போகிறாங்க, தலையில் என்ன ஆகும் தெரியாது, ஸோ பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு. அந்த பிள்ளை சொல்லுறா, பண்ணுங்க, ஏசப்பா எனக்கு சுகம் கொடுப்பாரு. 6 வயசு பிள்ளை சுகம் கொடுப்பாருன்னு சொல்கிறா. கொண்டு போகிறாங்க, ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு கொண்டு வந்து பெட்டில் போட்டு சொல்கிறாங்க, 72 மணி நேரத்துக்கு பிள்ளை கண்ணை முடிக்காது, படுத்தே தான் இருக்கும், அதுக்கு பிறகு தான் நம்ம எதையுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 மணி நேரத்தில் பிள்ளை முழிக்குது, எழுந்திரிச்சு உட்காருது, கர்த்தரை துதித்து பாட்டு பாடுது. வீடியோ இருக்கு, இன்னும் வீடியோ இருக்கு. கர்த்தரை துதித்து பாட்டு பாடுது. அந்த பிள்ளையை கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு? அந்த பிள்ளை சொல்லுது, ஆப்ரேஷன் தியேட்டரை நான் ஏசப்பாவை பார்த்தேன். அவர் சொன்னார், பயப்படாத, நான் உனக்கு சுகமாக்கி கொடுக்குறேன்னு சொன்னார். பிள்ளை இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறது, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகுது. C4 கர்த்தரால் சுகமாக்க முடியும் என்று சொன்னால் உங்களுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மண்மேடான எருசலேமை திருப்பி கொண்டு அதே ஸ்தானத்தில் உட்கார வைக்க தேவனால் முடியுமானால், மண்ணாகி போன உங்க வாழ்க்கை, பிஸ்னஸ் எது வேணாலும் இருக்கட்டும், மீண்டும் துளிர்க்க பண்ணி செழிப்பாய் மாற்றி அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு தேவனால் கண்டிப்பாக முடியும். எத்தனையோ சாட்சி உண்டு, கர்த்தர் செஞ்சிருக்கிறார், உங்களுக்கும் செய்வார். ஆண்டவர் சொன்னபடி சகரியா 12:6 100% துல்லியமாய் தீர்க்கதரிசனம் நிறைவேறிவிட்டது. எருசலேம் திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு வந்துருச்சு. 3-4 பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஏகமாய் அதற்கு விரோதமாய் கூடிக்கொண்டார்கள். இப்போ இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போக விரும்புகிறேன். அந்த 12:3-4 எல்லோரும் ஏகமாய் கூடிக்கொள்வார்கள் இருக்கு. அது இன்னும் முடிவுக்கு வரல. எருசலேம் தலைநகர் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் முடிவுக்கு வரல. இப்போ பிரான்ஸ் தேசம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஜூன் மாதம் ஒரு தீர்மானத்தை ஐநால கொண்டு வரணும், எருசலேமை 2ஆக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. திடீரென்று இஸ்ரேல் ஈரான் யுத்தம் வந்துடுச்சு. அந்த தீர்மானம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஒருவேளை ஃப்யூச்சரில் வரலாம். வந்தாலும் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன சொல்லுவாங்கன்னா, எருசலேமை 2ஆக பிரிங்க, பாதிய பாலஸ்தீனர்களுக்கும் பாதிய யூதர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எருசலேமில் ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டேன், அது எங்களுது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் என்ன சொல்லுதுன்னா, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, பாதியை கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே சால்வ் ஆகிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உண்மையிலே எருசலேம் யாருது, யூதர்களுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வசனங்கள் வாசிங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் ஒரு தீர்மானம் ஐநாவில் வரும்போது உங்களுக்கு உண்மை தெரிவதற்காக இதை சொல்லுகிறேன். அப்போ பேப்பர்லலாம் நியூஸ்லலாம் வேறு மாதிரி வரும்போது நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க, ஏன் இப்படி அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இந்த வசனம் மட்டும் ஞாபகத்தில் வரணும். உண்மையிலேயே எருசலேம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 14-18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆபிரகாமை பார்த்து மெல்கிசேதேக்கு என்று சொல்லக்கூடிய சாலேமின் ராஜா, சாலேம் என்றால் எருசலேம், சாலேம்னா சமாதானம், எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஊர் ராஜா
அப்பமும் ரசமும் கொண்டு வந்து கொடுத்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். இது இன்னையிலிருந்து ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். 2004 நடந்திருக்கு, கிமு. இப்போ ஆபிரகாமோடு கூட அப்பவே எருசலேம் ராஜா அக்ரிமெண்ட் போட்டார். இப்போ என்ன சொல்லுவாங்க அடுத்து? அக்ரிமெண்ட் போட்டாரு, எருசலேமை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி வசனம் வாசிங்க. 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி வசனம். எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபுசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ண அந்த இடத்துல எமோரியரும் கிர்காசியரும் இருக்கிற இடத்துல நீங்க வாசிக்கும் போது எருசலேம் அப்படிங்கிறதான அந்த சிட்டி பேர் அங்கே இருக்காது. ஆனால் அங்கே ஒரு பெயர் இருக்கிறது, எபூசு என்று இருக்கிறது. எபூசுனா என்ன? வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் 19:10 வாசிங்கள். அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகளின் மேல் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். எபூசுங்கிறதான அந்த பட்டணத்துக்கு இன்னொரு பெயர் தான் எருசலேம். ஆபிரகாமுக்கு 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான சிட்டியில் எபூசு எருசலேமும் இருக்கிறது. அதுவும் ஆபிரகாமுக்கு அல்ல, ஆபிரகாமின் சந்ததிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அப்பவே ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு அந்த இடத்தை கொடுத்து விட்டார். இப்போ அடுத்த கேள்வி கேட்பார்கள், சரி எருசலேமை ஆபிரகாம் சந்ததிக்கு கொடுத்தாரு, இருந்தது, ஈசாக்கு இருந்தாப்ல, அப்படி இருக்கும்போது யாருக்கு அதை கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை 4-5 வசனங்களை வாசிங்க. மீதியானுடைய குமாரர், அடுத்த வசனம், ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கோ இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். வசனம் தெளிவா இருக்கு. எல்லாரையும் உயிரோடு இருக்கும் போதே ஆபிரகாம் அனுப்பிட்டாரு. தங்கிட்ட இருந்த வாக்கு தத்தத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் ஈசாக்குக்கு கொடுத்து விட்டார்னு இருக்கு. ஈசாக்குடைய சந்ததி தான் யாக்கோபு, யாக்கோபுடைய சந்ததி தான் யூதா, யூதாவுடைய சந்ததி தான் தாவீது. தாவீது 33 வருஷம் எருசலேமிலே அரசாண்டார். அவருக்கு பிறகு சாலமோன் 40 வருஷம் அரசாண்டார். எக்கோனியா ராஜா காலம் வரைக்கும் எருசலேம் யூதர்கள் வசம் இருந்துச்சு. எப்படி பார்த்தீங்கன்னாலும் எருசலேம் யூதர்களுக்கு சொந்தம். சரி, அடுத்து அதெல்லாம் பைபிள் காலம், சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மாடர்ன் ஏஜுக்கு வாங்க. இன்னைக்கு எருசலேம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி யுத்தத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த யுத்தத்தின்படி அது எருசலேம் யூதர்கள் வசம் வந்துருச்சு. அப்படி வந்ததுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளை இருக்கிறது, அல்லது ஒரு லா இருக்குது. என்ன லா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஜெனீவாவில், சுவிட்சர்லாண்டோட தலைநகரம் ஜெனீவாவில் வார் கிரைம்ஸ், யுத்தத்தை பற்றினதான இந்த கொடுமைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் இயற்றினாங்க. அந்த சட்டத்தில் ஒரு ஷரத்து சொல்லுது, யுத்தம் முடியும் போது ஒரு நகரம் யார் கையில் இருக்கிறதோ அது அவருக்கு சொந்தம். அந்த யுத்தத்தில் முன்னேறும் பொழுது அந்த நகரம் யாருக்கு சொந்தமோ அது அவருக்கு தான் சொந்தம். அவர் பிடிச்சிட்டாருன்னா அவருக்கு தான். அதான் ஜெனீவா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையிலையும் 1967 அந்த யுத்தத்தில் எருசலேம் முழுக்க இஸ்ரவேல் வசம் வந்துடுச்சு. நீங்கள் சரித்திரபூர்வமாக எடுத்தாலும் சரி, பிப்ளிக்கலாக எடுத்தாலும் சரி, இன்னைக்கு உள்ள சட்டத்தின்படி எடுத்தாலும் சரி, எருசலேம் முழுக்க முழுக்க இஸ்ரவேலுக்கு தான் சொந்தம், யூதர்களுக்கு தான் சொந்தம். அப்படி தான் எல்லா ஷரத்துலையும் இருக்கு. எதுக்கு சொல்கிறேன், இதை ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன்னா, நிறைய பேர் நீ கடைசி காலத்தில் எருசலேமை 2ஆக பிரிக்க சொல்கிறாங்க. அந்த பிரிக்க சொல்கிற நாடுகள் யாருமே தங்களுடைய தேசத்தில் ஒரு பிடி கூட பக்கத்து மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, பக்கத்து நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்க எல்லைகளை விட்டு ஒரு இன்ச்சு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் யூதனை நகரத்தையே பாதி பிரித்து கொடுத்துட சொல்லுவாங்க. இதான் இன்னைக்கு நடக்குது. அதனால் நீங்கள் வேதத்தின் படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வது நம்முடைய ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது.
எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேம் முழுக்க யூதர்களுக்கு சொந்தம். இப்போ நடக்கிற யுத்தம் இருக்கு இல்லையா, அந்த யுத்தத்துக்கு பின்னாடியும் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. அந்த 12ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 12:6. அந்நாளிலே யூதாவின் தலைவரை, இந்த யூதாவின் அந்நாளில் யூதாவின் தலைவர்னு இருக்கல, கவனிங்க, இது இப்ப நடக்கிற சம்பவம். 12:6 இப்ப நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை அப்படின்னு இருக்குது இல்லையா. எந்நாளிலேன்னு கேட்டீங்கன்னா எருசலேம் திரும்பவும் தலைநகராக மாறுற அந்நாளிலே 2017-18 யூதாவின் தலைவராக இருந்தவர் இப்பொழுது இருக்கிறதான பென்யமின் நெத்தன்யாகு. இவர் தான் யூதாவின் தலைவர். அவர் காலத்தில் தான் எருசலேம் திரும்பவும் அதன் தலைநகராக மாறிச்சு. இப்ப வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை, பென்யமின் நெத்தன்யாகுவை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. எல்லா பக்கமும் சிரியா, ஹிஸ்புல்லா, லெபனான், ஈரான் வரைக்கும் இடதுபுறமும் வலதுபுறமும் அவர்கள் சுற்றில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். கர்த்தர் சொன்ன இந்த சகரியா 12:6 இந்த காலகட்டத்தினுடைய தீர்க்க தரிசனம் துல்லியமா நடக்குது. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இவர்கள் சுற்றில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். இப்போ மீண்டும் எருசலேமுக்கு ஒரு சண்டை வரும், எருசலேமை எடுக்கிற சண்டை வரும். அந்த சண்டையில் எருசலேம் தலைநகராக மாறும். இந்த சண்டையில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலில் ஒரே ஒரு சிட்டி மட்டும் நல்லா அடி வாங்குது. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், ஒரு சிட்டி நல்லா அடி வாங்குது. எந்த சிட்டின்னு கேட்டிங்கன்னா டெல் அவிவ் அப்படிங்கிற பட்டணம், அதோடையதான பென்குரியன் ஏர்போர்ட்ல இருந்து எல்லாமே அடி வாங்குது. என்ன காரணம்? அதுக்கும் யூதம் தான் காரணம். என்னன்னா, ஆண்டவர் எருசலேமை யூதர்கள் கையில் 2018 கொடுத்துட்டார் தலைநகரா. இன்னைய வரைக்கும் அவங்க தலைநகருக்கான எந்த வேலையும் அதில் செய்யல. டெல் அவிவ் தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எருசலேமை தலைநகராக மாற்றி ஆகணும். ஏன்னா எருசலேம் தலைநகராக மாறினாதான் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் அது. இவங்க எதையுமே அதில் மாற்றாமல் இருக்கிறாங்க. இப்போ டெல் அவிவ் மீண்டும் அடி வாங்கும், அது புழக்கத்திற்கு இல்லாத பட்டணமாய் மாறும். எருசலேம் தலைநகராக மாற்றி தாவீதின் காலத்தை போல மீண்டும் அங்கே அபிஷியல் தலைநகராக மாறும். ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு தான் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொன்னபடி சகரியா 12:3-6 வசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நடந்துருச்சு. இப்போ அடுத்து நடக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அந்த காரியத்தில் பாதி நடந்துருச்சு, இன்னும் பாதிக்காக வெயிட்டிங். அதான் அடுத்து நடக்க போகுது. என்ன காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேமில் 3வது தேவாலயம் வரணும். இது வரைக்கும் 2 தேவாலயம் இருந்துச்சு, அவர்களுக்கு 3வது தேவாலயம் வரணும். இதான் தேவாலயம். முதல் தேவாலயம் சாலமோன் கட்டினது, நேபுகாத் நேச்சார் இடிச்சிட்டார். 2வது தேவாலயம் செருபாபேல் கட்டினது, தீத்துராயன் கிபி 70 இடிச்சிட்டார். அதற்கு பிறகு அங்கே வேறொரு வழிபாட்டு தலம் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இப்போ வரைக்கும் அதுதான் அங்கே இருக்கிறது. இப்போ 3வது தேவாலயம் வரணும். 2 வசனம் இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, வாசிக்க வேண்டாம், அப்புறம் வீட்டில் போய் வாசிக்கோங்க. தானியேல் 9:27, மத்திய 24:15, இது 2லையும் 3வது தேவாலயத்துக்கான குறிப்பு இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்திலே அதை நிற்க காணும் போது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இன்னொரு பரிசுத்த ஸ்தலம் தேவாலயம் யூதர்களுக்கு வரணும். அந்த வாரம் சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அப்படின்னு இருக்கு தானியேல் 9:27. அப்படின்னா பலி செலுத்தணும்னா பலிபீடம், ஆலயம் எல்லாம் வரணும். ஸோ 3வது ஆலயம் கண்டிப்பாக வரும். எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த இடத்தில் தான் வர வேண்டும். த டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட்னா, ஏற்கனவே 2 டெம்பிள் அங்கே இருந்ததுனால அதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட். 3வது ஆலயம் அங்கே வரும் என்று யூதர்கள் நம்புகிறார்கள். இப்போவும் சொல்கிறேன், நன்றாக கவனிங்கள். அங்கே வரப்போகிற ஆலயத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அதுக்கும் நமக்கும் எந்த கான்செப்ட் இல்லை. ஆனால் அந்த ஆலயம் வருவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியம் நடக்கும் கண்டிப்பாக. அப்போ ஆலயம் வரப்போகுதுன்னா இயேசு வரப்போறாருன்னு அர்த்தம். அத்திமரம் துளிர்க்கும் பொழுது அவர் வாசல்கிட்ட வருவார்னு இருக்கு. 7வது சபை லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 3:20 இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு இருக்கு.
அத்திமரம் துளிர்க்கிற காலமோ அவர் வாசப்படிக்கு வந்து தட்டுற காலமும் ஒரே காலம்னு அர்த்தம். இஸ்ரவேல் மீண்டும் உருவாகிற காலமும் இயேசு வந்து நம்ம கூட்டிட்டு போற காலமும் ஒரு காலம்னு அர்த்தம். இப்போ நமக்கு அதுதான் வேணும். அவங்களுக்கு ஆலயம் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அது அவங்க இஷ்டம். ஆனால் தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல 3வது ஆலயம் வரணும். இப்போ அந்த மலைக்கான சண்டை ஒன்று ஆரம்பிக்கணும். இது எங்கே இருக்கு வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். எசேக்கியேல் 39:2 அடுத்த அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடப்புறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இந்த வசனம் 2 வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் மலைக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் நடக்கணும். அதான் ஃபைனல். முதல்ல இஸ்ரவேல்னு ஒரு தேசம் வந்தாதான் இது நடக்கும். 1948 வந்துருச்சு. அதற்கு பிறகு எருசலேமில் தான் அந்த மலை இருக்குது. எருசலேம்னு ஒன்று யூதங்கையில் வந்தாதான் அந்த சண்டை நடக்கும். 1967 அதுவும் வந்துடுச்சு. இப்போது இந்த மலைக்கான சண்டை வருது. 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இதற்கான சண்டை ஆரம்பித்தது. இதுக்கு பேர் அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேர். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மலை இருக்கிற அந்த பகுதி முழுக்க எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஹமாஸ் சொல்கிறாங்க. இல்லை, அந்த பகுதி முழுக்க எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்கிறாங்க. இதற்கான சண்டை தான் 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. எசேக்கியேல் 38:8 எசேக்கியேல் 39:2 நம் கண்களுக்கு முன்பாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இதில் ஒவ்வொரு நாடாக ஜாயின் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதில் ஒவ்வொரு நாடாக ஜாயின் பண்ணணும். முதலாவதாக இதில் ஈரான் வந்து ஜாயின் பண்ணியிருக்குது. எசேக்கியேல் 38:5 வாசிங்க பார்ப்போம். அவர்களோட கூட பெர்சியரும். பெர்ஷியா என்பது இன்னைக்கு உள்ள ஈரானுடைய பெயர். 1979 வரைக்கும் அதற்கு பெர்ஷியான்னு பேர். இன்னைக்கு ஈரான் உள்ள வந்துடுச்சு. இவர்களோடு கூட தொகர்மா வம்சத்தார் துருக்கி வரணும். அதுவும் அங்கே இருக்கு. துருக்கி உள்ள வரணும். இப்போ துருக்கி உள்ள வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் தலைவராக யார் இருக்கணும்னா, வடபுறத்திலேருந்து எழும்புற ரஷ்யா வரணும். இதை நாம் கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் மினிஸ்ட்ரியிலேருந்து ஏறக்குறைய 20 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 2005-6 இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ரஷ்யா ஒரு யுத்தம் இஸ்ரேலுக்கு நடக்கும் என்று சொல்லி. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவமே இல்லை. ரஷ்யாவும் இஸ்ரேலர்களும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் வசனம் சொல்லுது, ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாக வரணும், வடக்கு பக்கத்துலேருந்து எழும்பி வரணும் அப்படின்னு சொல்லுது. இதான் வடக்கு பக்கத்துலேருந்து ரஷ்யா. நீங்கள் இஸ்ரேல் மேலே ஒரு புள்ளி வச்சு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக மாஸ்கோ மேஷாக் அப்படின்னு இருக்கும். அங்கே தான் போய் நிற்கும். அடுத்து தூபால் இருக்கும். அதே நான் சொல்கிறதுலாம் எசேக்கியேல் 38 இருக்குது. 2 தூபால்னு இருக்கும். அதான் திபிலிசி அப்படின்பாங்க. ரஷ்யாவில் இருக்குது. இந்த 2 பட்டணத்துக்கும் தலைமையான அதிபதியாக இருக்கக்கூடியதான ரஷ்யா, இவர்கள் தான் வரணும். இப்போ ரஷ்யா இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக எதிர்மி வரணும், ஈரானுக்கு ஆதரவாக வரணும். இந்த தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேற தொடங்கி இருக்கிறது. இந்த 12 நாள் யுத்தம் நடந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 12 நாள் யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தத்தில் கடைசியாக ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ரஷ்யா உள்ளே வரவே இல்லை. ஹமாஸ் இஷ்யூவில் வரல, லெபனான் இஷ்யூவில் வரல, ஹவுதீஸ் இஷ்யூவில் வரல, சிரியா இஷ்யூவில் வரல. ஆனால் ஈரான் இஷ்யூ வந்த உடனே ரஷ்யா உள்ளே வந்துச்சு, சைனா உள்ளே வந்தது, துருக்கியும் உள்ளே வந்தது. எசேக்கியேல் 38 வந்திருக்கு. கர்த்தர் சொன்ன இந்த துல்லியமான தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. இதோடைய ஆரம்பம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2023 அக்டோபர் 7 மலைக்கான யுத்தம். அந்த இடம் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ அந்த மலையை ஐநால அடுத்து அவங்க ஜனநாயக முறைப்படி எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அங்கே நடக்காது. மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிற சீஸ்ஃபயர் நல்லது. நாம் யுத்தத்தை விரும்பலை, ஆனால் நடக்கத்தான் செய்யும். வேறு வழி இல்லை. ஹமாஸோட சண்டை நடக்கும்போது ஒரு சீஸ்ஃபயர் வந்துச்சு, ஆனால் மீண்டும் யுத்தம் தொடங்கிருச்சு. இப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் வருது. மீண்டும் யுத்தம் வரும். இந்த யுத்தம் இப்போ சீஸ்ஃபயர் ஆனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த மலைக்கான சண்டை நடக்கும். அந்த இடத்துல 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லலை, இப்போவே
உலகத்தில் உள்ள பெரும் தலைவர்கள் எல்லாரும் சொல்ல தொடங்கிட்டாங்க, we are on war அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேர்ல்டு வார், தேர்ட் வேர்ல்டு வாரில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த யுத்தம் அங்கே வரணும். இந்த மலை, இதையும் சொல்லிட்டு என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த மலை உண்மையிலேயே யாருக்கு சொந்தம்? ஒரு பகுதியை பிரித்து பாலஸ்தீனத்தை கொடுக்க சொல்கிறாங்க, ஒரு பகுதி இஸ்ரவேல்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. இஸ்ரவேல் சொல்லுது, இல்லை இந்த மலை முழுக்க எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுது. உண்மையிலேயே இந்த மலை யாருக்கு சொந்தம்? வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 3:1 வாசிங்கள். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில், இந்த மோரியா என்கிற மலையை குறித்து உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் ஈசாக்கை பலி கொடுக்கும்படிக்கு ஆபிரகாம் கொண்டு போன அந்த மலைக்கு பேர் தான் மோரியா மலை. மோரியா என்னும் மலையிலே ஒர்னானின் களம் என்னும் எபூசியனாகிய ஓர்னான், எபூசுனா எருசலேம், எருசலேமாகிய ஓர்னான் என்னும் களத்திலே தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். முதல் ஆலயம் கட்டப்பட்டது எங்க, எந்த மலை, எந்த ஊரு, யார்கிட்ட வாங்கினா, எப்படி வாங்கினா, எல்லாம் தெளிவா இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம். ஸோ அன்னைக்கு அவங்க முதல் ஆலயம் அங்கே இருந்துச்சு, அவங்க 3வது ஆலயம் வரணும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஆலயத்துக்கான எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. நல்ல விசுவாசிகள் கவனிங்க, 3வது ஆலயத்துக்கான எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இது ஆலயத்துக்கான தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் ரெடியாக இருக்கு. இப்போ அட் ப்ரெசன்ட் எல்லாம் அத்தனையும் வாங்கியாச்சு எல்லாத்தையும். இது ஆலயத்தில் பிரதான ஆசாரியன் ஆரோனின் வம்சத்தில் சாதோக்கின் புத்திரர் 40 முதல் 44 அதிகாரம் எசேக்கியேல்ல சாதோக்கின் புத்திரரை பற்றி இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க 2010 DNA வச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போது ஆசாரியனும் தயாராக இருக்கிறார். அடுத்து சிவப்பு கிடாரி எருசலேமுக்கு கொண்டு வந்தாச்சு. என்னாகும் 19:3 படி எருசலேமில் பலியிட வேண்டிய சிவப்பு கிடாரியும் வந்து சேர்ந்துருச்சு. இது கரெக்டாக 2018 வந்துச்சு, ஆகஸ்ட் 28 சரியா 50 வருஷம். இஸ்ரவேல் உருவாகி 70 வருஷம். இதுவும் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ எப்படி எடுத்தீங்கனாலும் அத்தனையும் தயாராக இருக்கிறது. ஆலயத்தை கட்டுறதுக்கு அத்தனையும் தயாராக இருக்கிறது. ஆசாரியன் ரெடி, பலி பொருள் தயாராக இருக்கிறது, அத்தனையும் ரெடியாக இருக்கிறது. இதுதான் தேவாலயத்தினுடையதான ப்ளூ பிரிண்ட் அல்லது அனிமேஷன் பிளான். அடுத்த தேவாலயம் எப்படி இருக்க போது, அதனுடைய அமைப்பு என்ன, எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுல இவர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நன்றாய் கவனிங்கள், எல்லாத்தையும் இப்போ இவங்க ரெடி பண்ணி வச்சாச்சு. 3வது தேவாலயத்துக்காக அவர்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இடம் மட்டும்தான் வேண்டும். இப்போ எல்லாமே எங்ககிட்ட ரெடியாக இருக்குது, இடம் கிடைச்சா நாங்கள் தேவாலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட 24 மணி நேரத்தில் தேவாலயம் கட்டி கொடுக்க ஆல் ரெடியாக இருக்குது. அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 24 hours ஆலயத்தை கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனையும் ரெடியாக இருக்கு. இப்போது நடக்க போகிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். பைபிளில் உள்ளது தான். இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் இந்த யுத்தம் மிக முக்கியமாக அங்கே ஸ்டார்ட் ஆகும். மீண்டும் மிக முக்கியமான ஒரு யுத்தம் அங்கே ஸ்டார்ட் ஆகும். அந்த மலைக்கான யுத்தமாக இருக்கும். அதில் ரஷ்யாவும் கூட இருக்கும். ரஷ்யா தான் நமக்கு மிக முக்கியமான கீ பர்சன். எசேக்கியேல் 38:2 மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதினு இருக்கும். ஆங்கிலத்தில் ரோஷ் அப்படின்னு இருக்கும், மலையாளத்திலையும் இருக்கும், மராத்தியிலையும் இருக்கும், ஹீப்ரூலையும் இருக்கும். ரோஷ்ங்கிற வார்த்தை. அவங்க தான் வரணும். அவர்கள் வந்து இந்த யுத்தத்தை நடத்தணும். அந்த யுத்தம் எருசலேம் மலைக்காக இருக்கும். முடிவில் அந்த மலையை அவர்கள் கைப்பற்றுவார்கள். இஸ்ரவேலர்கள் கைப்பற்றி அங்கே தேவாலயத்தை கட்டுவதற்கான ஒரு வேலையை முன்னெடுப்பார்கள். அதற்கு முதல் படியாக என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுதான் நமக்கான கடைசி அடையாளம். ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. ஆல்டர், சாக்ரிஃபைஸ் ஆல்டர் ஒன்று கட்டுவாங்க. அந்த ஆல்டர் கட்டுறதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நாம் எல்லாமே முடிச்சாச்சு. இனி கிளம்ப வேண்டிய நாள் தான் பாக்கி. நினையாத நாளிகளை இயேசு வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். என்னங்க இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க?
2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சொன்ன இத்தனை விஷயங்களும் டைம் லைனா 70 வருஷத்துக்குள்ள துல்லியமாய் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்கும். ஏறக்குறைய 1850 வருஷமா ஒரு தீர்க்க தரிசனமும் இதில் நடக்கல. இந்த நாட்டுக்குள்ள 1948 வரைக்கும் பாலைவனமா மண்ணு மாதிரி இருந்துச்சு. இந்த 70 வருஷத்துல இவ்வளோ ப்ராஃபஸி நடந்திருக்கு. அடுத்து 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 நடந்திருக்கு. அதில் கடைசி ஒரு ஆல்டர் கட்டுவாங்க, அதான் நமக்கானது. அந்த ஆல்டர், அதாவது ஆல்டர் நமக்கு இல்லை, அடையாளத்துக்கு சொல்கிறேன். அது கட்டுறதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஓவர், ஃபைனல். அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வருகை வரும். அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். அதனால் டேட் தெரியாது, வருஷம் தெரியாது, நாள் தெரியாது. ஆனால் அடையாளங்களை வச்சு நாம் கொஞ்சம் நிதானிக்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க, முடியும் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஆல்டரை கொண்டு வந்து அங்கே வைக்கிறத, அந்த டெம்பிள் மவுண்ட்டில் வைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆல்டர் கட்டுறதல்ல, ஏன்னா ஆல்டர் கட்டியாச்சு, ஆல்டர் ரெடியாக இருக்கு. அதை கொண்டு வந்து இப்போ அங்கே வைக்கணும். அதைத்தான் நீங்கள் பார்க்க போவீங்க. அத்தோடு எல்லாம் ஓவர், எப்போ வேணாலும் வருகை வரும். இது வசனத்திலேருந்து உங்களுக்கு சொல்லணுன்னா வாசிங்க, முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. 21, 24. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அந்த மலை மற்றவர்கள் வந்து போகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும். அவங்க காலம் முடிஞ்சிருச்சுன்னா, இவங்களுடைய பலிபீடத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அது மேலே யாருக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க, பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க. ஹோலி சைட்டாக அவங்க மாற்றிடுவாங்க, நமக்கு இல்லை, ஹோலி சைட்டாக அவங்க மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் புறஜாதியார் மிதிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படாது. அதான் அதோடைய ஃபைனல் நம்ம பார்க்க வேண்டியது. இதில் உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது 24 அவர் வாசித்தது. 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது வாசிங்க. உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது, 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிருச்சு, மலைக்கான சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். ஏன் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தணும்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம் சொல்லுது. இயேசு மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு போகும்போது அங்கே இருக்கிற தூதன் கேட்குறான், கலிலேயரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். இதைத்தான் இயேசு சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் மேகத்தின் மேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகப் போகிறார். நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. இயேசு வருகிற காலம் சமீபமாயிற்று. அதற்கான இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட எல்லா அடையாளங்களும் நடந்து முடிஞ்சிருச்சு. தேசம் உருவாச்சு, ராஜா வந்துட்டாரு, தலைநகரம் வந்துருச்சு. இப்போ தேவாலயத்துக்கான இடத்துக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் இந்த குறிப்பிட்ட 70-77 வருஷத்துக்குள்ள நடந்திருக்கு. இஸ்ரவேலுடைய கடைசி வருஷத்துல தான் யுத்தம் வரும்னு பைபிள் சொல்லுது. எசேக்கியேல் 38:8 நீங்கள் வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். எசேக்கியேல் 38:16 நீ வாசிக்கும் போது, என் ஜனமாகிய இஸ்ரவேலை கார்மேகம் போல் மூட கடைசி நாட்களில் வருவாயின்னு இருக்குது. ஆண்டவர் சொன்ன காலம் வந்துடுச்சு, இனி கண்டிப்பாக காலம் செல்லாது. நமக்கான எல்லா அடையாளங்களும் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நடைபெறுகிறது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய மீட்பு சமயமாக இருக்குது. இப்போ நீங்கள் நானும் செய்ய வேண்டியது ஒன்று தான். நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார். விழித்திருந்து அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டிய இடத்துல சபை இருக்கிறது. இப்போ சபையோடைய பிரச்சனை என்ன? இவ்வளவு காரியங்களும் இந்த 70 வருஷத்தில் நடந்திருக்குது. இந்த 70 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் இங்கே ஒரு 40 வயசு 50 வயசு 60 வயசுக்காரங்க இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தான் இவ்வளவு நடந்திருக்குது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்குது. இத்தனை தீர்க்க தரிசனம் நடந்திருக்குது. இயேசு பெத்லகேமில் பிறந்துட்டார் முதல்ல. ஆனால் எருசலேமில் இருக்கிறவனுக்கு தெரியல இயேசு பெத்லகேமில் பிறந்துட்டார், அவர் ஊரில் தான் பிறந்தார். அதே மாதிரி தான் இன்னைக்கு சபைக்கு தெரியல. சபைக்கு தேவையான எல்லா தீர்க்க தரிசனங்களும் இந்த 70-75 வருஷத்தில் நடந்திருக்குது, துல்லியமாக நிறைவேறி இருக்குது. மற்ற எல்லா நூற்றாண்டிலும் நடந்ததை விட இந்த 77 வருஷம் அதிகமாக நடந்திருக்குது. ஆனால் சபை ஆயத்தப்பட்டுச்சா?
சபை இப்போதான் இன்னும் மோசமான இடத்துல இருக்குது, நிர்விசானமா இருக்குது, உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது. இந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்கும்போது சபை இன்னும் ஆயத்தப்படணும். இனி காலம் செல்லாதுங்கிற ஒரு காரியம் வரணும். எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வரணும். ஆனால் பிசாசு இப்பதான் உங்களை அழகா டைவர்ட் பண்ணி வச்சிருக்கிறான் உலகத்துக்கு பின்னாடி ஓடுறதுக்கு. நான் உங்களை உலகத்தில் வேலைக்கு போக வேணாம், சாப்பிட வேணாம்னு சொல்லலை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த நிமிஷம் வந்தாலும் நான் போவேன் என்கிற உத்தரவாதம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இயேசுவை சந்திப்பதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேங்கிற உத்தரவாதம் இருக்கணும். உங்களை அநேக அலுவல்கள் கொடுத்து பார்வன் சொல்லுவாப்ல, எங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம் என்று போய் சொன்ன உடனே பார்வன் சொல்ற மிக முக்கியமான விஷயம், அவர்களுக்கு வேலை குறைவா இருக்குது, வேலையை இன்க்ரீஸ் பண்ணுன்றான். அவங்களுக்கு செங்கலுக்கு தேவையானது எல்லாம் அவங்களே வைக்கோல எடுத்துக்க சொல்லின்றான். பிஸியாக்கும்பா. த சேம் ஸ்பிரிட். இன்னைக்கு யூ ஆர் ஆல் பிஸி வித் யுவர் ஹெவி ஒர்க். கேட்டால் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்கிறீங்க ரொம்ப பிஸி. எதுக்கு பிஸி? வேலைக்கு போகிறதுக்கு பிஸியா? இல்லை. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிஸியா? இல்லை. வீடு கட்டுறதுக்கு பிஸியா? இல்லை. அந்தந்த வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குது. எதுக்கு பிஸி? பைபிள் வாசிக்க பிஸி, ஜோம் பண்ணுறதுக்கு பிஸி, ஃபேமிலி ப்ரேயருக்கு பிஸி, மற்றதுக்கெல்லாம் இருக்குது. பிள்ளை படிக்குது, டியூஷன் போகுது, ஸ்கூல் போகுது, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வாஷிங் மிஷினில் துணியை போட்டு எடுக்கிறீங்க, பாத்திரம் விளக்குறீங்க, சமைக்கிறீங்க, சாப்பிட்றீங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் பிஸியே கிடையாது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. பட் கர்த்தரை தேடுவதற்கு மட்டும் யூ ஆர் ஆல் பிஸி. சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் பிஸி. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் தான் வைக்கிறாங்க. அந்த 2 மணி நேரமே முழுசாக வரத்துக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. ஆரம்பித்த பிறகு வரீங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுறீங்க. ஆனால் பையனுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா காலேஜில் போய் 3 மணி நேரம் முன்னாடி உட்காடுறீங்க. ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி போகிறீங்க. ஆனால் தேவ சமூகத்துக்கு முன்னாடி உட்காரத்துக்கு யூ ஆர் நாட் ரெடி. கேட்டால் சொல்கிறீங்க பிஸி. கவனிச்சு கொள்ளுங்கள், நீங்கள் இந்த உலகத்தில் தேடுகிற அத்தனையும் உலகத்தோடு கூட முடிந்து போகும். கர்த்தருக்காக என்ன செய்கிறீர்களோ அதுதான் பரலோகம் வரைக்கும் உங்க கூட வரும். ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ராஜா வருகிற காலம் சமீபமாயிற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்குன்னு ஒப்பு கொடுங்க. நாங்கள்லாம் தலைமுறை கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், சர்ச்சிலேயே இருக்கிறோம். யார் வேணா இருங்க, ஆனால் உருவாகும் போது பாவத்தில் உருவானோன்னு பைபிள் சொல்லுது. அத்தனை பேருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயம் அவசியம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நிச்சயம் கழுவப்பட்டிருக்கிற ஒரு நிச்சயம் வரணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டா உங்களுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் ஒன்று வரும். அதான் உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான அடையாளம் வந்திருக்குதா? 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானமும் பைபிள் சொல்லல. கடைசி காலத்தில் மோசம் போக்குற அநேக உபதேசங்கள் இருக்கு. கடைசியாக ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியானவர். பரிசுத்தாவின் ஐக்கியம் இருக்கணும். அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர். இது அடிப்படை, பேசிக் 3. இன்னைக்கு இந்த 3லும் சபை எவ்வளவு தூரத்தில் இருக்குது? ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம் பூர்ணப்படுறதுக்கான பிரயாசம் இருக்குதா? பூர்ணராகும்படி கடந்து போங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு ரட்சிப்பு என்பது ஒரு தடவை ப்ராசஸ் மாதிரி இருக்குது. ஒன் டைம் சேவ்டு, அவ்வளோதான், எவர் சேவ்டு அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்கு. இப்போ உங்கள் ரட்சிப்பு பரிபூர்ணப்படணும், அனுதினமும் ரட்சிக்கப்படணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஏதோ ஒன் டைம் சேவ்டு எவர் சேவ்டுலாம் கிடையாது. அது கள்ள உபதேசம். ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ்னு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இயேசு வரும்போது உண்மை உள்ளவனாய் காணப்படுகிறவன் எவனோ அவனே அவரோடு கூட பறந்து மேலே போவான். நான் கிறிஸ்தவன், நான் மெம்பரு, நான் சந்தா கட்டுறேன், நான் அந்த ஆளு இந்த ஆளு, எதுவும் இங்கே வேலைக்கு ஆகாது. உன்னுடைய எந்த காரியமும் இங்கே ஆகாது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உள்ளான மனுஷன் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ரெடியாக இருக்கிறாரா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் ஜெபம் பண்ணி அவங்க கையில் கொடுக்க விரும்புகிறேன். எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை இந்த நாளில் இருக்குமானால் அவரை சந்திக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? அவரை நீங்கள் சந்திக்க முடியுமா? அந்த மர்ரூமாகிற கூட்டத்தில் நீங்கள் காணப்படுவீங்களா? கரெக்டாக 5 நிமிஷத்தில் நான் முடிச்சு அவங்ககிட்ட கொடுத்துருவேன். இப்போ வேறு எதையுமே இப்போ நீங்கள் செய்ய வேணாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்கள் கண்களை மூடி உங்களை நீங்கள் இந்த ஆயத்தப்படுத்துகிற இந்த ப்ராசஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான 5 நிமிஷம் இதுதான்.
கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நீங்களே பாருங்கள். ஒருவேளை உங்களுக்குள்ள உள்ளான மனுஷன் இன்னும் ஆயத்தப்படலைன்னு சொன்னால், இன்னும் உங்களுக்குள்ளேயே அந்த நிச்சயம் இல்லைன்னா, இது ஆயத்தப்படுறதுக்கான ஒரு நல்ல நேரம், உங்களை சரி பண்ணி கொள்றதுக்கான ஒரு நல்ல நேரம். இன்றைக்கி உங்களை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து அவரோடு கூட ஒப்புரவாக்குறதுக்கான ஒரு நல்ல நேரம். ஒப்பு கொடுப்போமா? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி, ஆண்டவரே, இன்னும் எனக்குள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும். நீர் விரும்புகிறபடி நான் மாற வேண்டும். கரை திரை அற்ற மனவாட்டியாய், கற்புள்ள கன்னிகையாய், ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாய் நான் நீர் விரும்புகிறபடி நான் மாறணும் ஆண்டவரே. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை. நான் குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், இல்லை எடுக்காமவே இல்லை, எனக்கு சொல்லலை, இப்படி ஏதாவது உங்களுக்குள்ளே இருந்து நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி எடுக்கலை. இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, நான் வருகையில் போகணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு இருக்குது, நான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும், இது வரைக்கும் நான் தண்ணியில் மூழ்கி எடுக்கலை, நான் இன்றைக்கி என்னை ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். அநேகருடைய கரங்கள் இருக்கிறது. ஒரு காரியத்தை தயவு செய்து கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் நன்றாய் கவனிங்க. இந்த ஒரு நிமிஷத்தை, உங்கள் சர்ச்சில் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுப்பாங்கன்னா நீங்கள் போய் எடுத்துருங்க. எந்தெந்த சர்ச்சில் வந்தீங்களோ உங்கள் சர்ச்சில் கொடுப்பாங்கன்னா நீங்கள் போய் எடுத்துருங்க. இல்லை எங்கள் சர்ச்சில் கொடுக்க மாட்டாங்க, தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானமே கிடையாது, இன்றைக்கி கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு அப்படின்னா, கூட்டம் முடிஞ்ச உடனே தயவு செய்து முன்னாடி வாங்க. இங்கே இருக்கிற ஊழியக்காரங்க அதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்கள் சர்ச்சில் கொடுக்க மாட்டாங்கன்றவங்க மட்டும் கூட்டம் முடிஞ்ச பிறகு வாங்க. மற்றவங்க உங்கங்க சபைகளில் போய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கரங்களை கீழே போடுவோம், நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் என்னோடு கூட இடைப்பட்டார். வருகை மிக சமீபம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனி ஒவ்வொரு நாளும் நான் ஆயத்தப்பட போகிறேன். நான் மட்டுமல்ல, என் குடும்பமும் ஆயத்தப்பட போகிறோம். இனி நாங்கள் காத்திருக்க போகிறோம் ஆண்டவருக்காக. ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அந்த காத்திருக்கிற அனுபவத்துக்கு நாங்கள் வரப்போகிறோம். இனி உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, அப்படி ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு ஜெபிக்க விரும்புகிறவங்களாம் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நீர் வரும் பொழுது மை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்கணும். நான் மட்டும் இல்லை, என் குடும்பமும் இருக்கணும். ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பார்களானால் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்கள் நிமித்தம் அவரை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு மிகப்பெரியதான மாற்றத்தை உன் குடும்பத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். குடும்பமாக பேழைக்குள் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். கைவிடப்பட்ட கூட்டத்தில் உங்கள் சபையில் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்த விலையேற பெற்ற ஆத்துமா உங்க தலைமையில உள்ள நுழையணும். நீங்க அதை கொண்டு போகும்போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியனேன்னு சொல்லணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என் கையில கொடுத்ததுல ஒன்ன கூட நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே, நாட் ஈவன் a single one. அந்த தீர்மானம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் கரங்களை உயர்த்தி இப்பொழுது ஜெபித்து குடும்பத்தோடு குடும்ப வருகையில பிரவேசிக்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்து திரும்பி போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தீர்மானத்தில் முடிவு பரியந்தம் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஜெபத்தின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு, ஆண்டவரே, அவர்கள் சபையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி, ஒரு பெரிய எழுப்புதல், அத்தனை பேருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அனல், ஒரு பெரிய மறுரூமாகுதல் ஏற்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். உடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். திரும்பி போகும்பொழுது அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். ஆண்டவரே, உடைய வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். காலை வேளை இருக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஸ்நான ஒப்புக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் சீக்கிரத்தில் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.